இன்னைக்கு நம்ம இந்த கிரேப்ஸ் வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இது கிரேப்ஸ் வந்து ஒரு 5 மினிட்டுக்கு முன்னாடியே ஊற போட்டுட்டேன் தண்ணியில். ஏன்னா இதில் உள்ள இந்த கலீஜெல்லாம் போடணும், அதுக்காக. ஏதாவது பொடி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அது போகிறதுக்காக. இப்போ 5 மினிட்டுக்கு கழிஞ்சு இப்போ நம்ம இதில் இந்த ஜூஸுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க எடுக்க மாட்டாங்க. மற்றபடி இந்த எனக்கு இது இந்த மாதிரி கிரேப்ஸ் எல்லாம் இது பண்ணால் அப்படின்னா கோல்ட் ஆகும், அந்த மாதிரி இருமல் வந்துடும், அந்த மாதிரி பயந்து ஒரு சிலர் எடுக்க மாட்டீங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களும் குடிக்கலாங்கிற விதத்தில் ஒரு ஜூஸு. அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ எண்டு வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் இந்த கொப்புலேருந்தெல்லாம் இதை அடர்த்தெடுக்கணும். பாருங்கள், நல்ல கிரேப்ஸ் பார்த்து எடுத்துக்கிடுங்க. அழுகுனது மோசமான இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை தூர போட்டுடுங்க. இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஒரு தண்ணியில் கூட வாஷ் பண்ண போகிறோம் நம்ம. இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ கலீஜாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த தண்ணி எவ்வளோ கலீஜாக இருக்குன்னு பாருங்கள். நீ ஒரு தண்ணி கூட இதை வாஷ் பண்ணிவிட்டு கோல்ட் ஆகுறா எல்லாருக்குமே இது அப்படிப்பட்டவங்களும் குடிக்கலாங்கிற விதத்தில் நல்ல ஒரு இந்த கிளைமேட்டு இப்போ ரொம்ப ஹீட் இல்லை, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ஜில்லுன்னு ஒரு ஜூஸு. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம பச்சையாகவே இப்படி ஜூஸ் அடிக்க போகிறது கிடையாது. இந்த ஜூஸ் வந்து நம்ம இந்த கிரேப்ஸை வந்து ஆவியில் லைட்டாக ஒரு 5 மினிட் சூடு பண்ணி எடுத்துட்டு தான் ஜூஸ் அடிக்க போகிறோம். அது எப்படி சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி இது கெட்டு போகாது, நம்ம ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜூஸு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தண்ணி இப்படி சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கிரேப்ஸை பொறுத்தவரையில் ஃப்ரூட்ஸு எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அது யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் ஹெல்த்து. இப்போ எதுவுமே நமக்கு எந்த பொருளுமே நமக்கு நல்ல குவாலிட்டியானது நமக்கு வந்து சேர்றது கிடையாது. ஒரு சிலரில் பொடி போடுறாங்க, பல விதமான கலப்படங்கள் அந்த மாதிரியெல்லாம் வர்றதுனால நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது நான் வந்து இந்த அகலமான ஒரு வானிலையில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாத்திரம் வந்து எனக்கு இந்த இட்லி பாத்திரத்தில் நிற்காது, உள்ளே வைக்க முடியாது. அதுக்காக நான் அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணி மாதிரி ஏதாவது உள்ள ஸ்டாண்டு மாதிரி போட்டுக்கிடுங்க. நான் இதை வாஷ் பண்ணி உள்ளே போட்டுக்குவேன். ஏன் நான் இதெல்லாம் வாஷ் பண்ணி நீட்டாக போடுறேன்னா, நமக்கு இந்த கிரேப்ஸ் வந்து ஆவியில் இப்படி வச்சு வேக வைக்கும்போது ஆவியில் உள்ள இந்த கிரேப்ஸில் உள்ள அந்த நீராவி அந்த மூடி போடுறதில்ல, அதில் போய் இந்த ரெட் கலரில் உள்ளதான இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போகும். அதனால் நான் சுத்தமான பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி எடுத்துருக்கேன். இந்த தண்ணியை ஆறினதுக்கப்புறம் நான் இந்த ஜூஸ் அடிக்கும்போது யூஸ் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. அதனால் இன்னொன்று, நீங்கள் குட்டியோண்டு பாத்திரத்தில் இப்படி நல்லா குமிச்சு ஃபுல்லும் வச்சு நீங்கள் கிரேப்ஸ் வேக வச்சிங்கன்னா இதில் உள்ள அந்த கொஞ்சம் சாரெல்லாம் வேகும்போது கொஞ்சம் சூடாகும் போது இந்த தண்ணியில் நீராவியில் இந்த தண்ணியில் இறங்கி போயிடும். ஒரு சிலர் தண்ணி சுத்தமாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே சுத்தமாக நீட்டாக எடுத்துக்கிடுங்க. அப்போ நமக்கு அந்த தண்ணியில் போகிறது கூட நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இப்போ இப்படி வச்சு ஒரு 5 மினிட், ரொம்ப நேரம் இது பண்ணக்கூடாது, சூடு பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், திறந்து எடுக்கும்போது இது எப்படி இந்த ஸ்கின்னு வந்து ரெண்டாக இப்படி இது ஓப்பன் ஆகிருக்கும் பாருங்கள். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெளியே எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இதுவே அந்த ஜூஸ் நிற்கி பாருங்கள், ரெட் கலரில் உங்களுக்கு தெரியும் ஜூஸுன்னா நிற்கி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக வரும். இதை நம்ம இனி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிப்போம். ஆறட்டும், நல்லா ஆற வைக்கலாம். இப்போது 2 ஏலக்காய் ஜூஸ் அடிக்கிறதுக்கு 2 ஏலக்காய் போடுவோம். இதில் உள்ள ஜூஸ் பாருங்கள் என்ன சூப்பராக இறங்கி இருக்குன்னு பாருங்கள்.
நம்ம வேக வைக்கும்போதே இதில் உள்ள ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்கி கிடைக்கும் பாருங்க. இது நம்ம இனி அடிக்கத்திட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கையால் மசிச்சு எடுக்கிறதா இருந்தால் கூட எடுக்கலாம். அது எப்படியும் கையால் மசிக்கணும்னா இந்த மாதிரி வேக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சுகர் போடணும். ஒயிட் சுகர் போட்டுட்டு கையால் நல்லா பிசைஞ்சு மசிச்சு எடுக்கணும். அப்படியும் எடுக்கலாம். நான் வந்து எனக்கு நல்ல கெட்டியான ஜூஸ் வேணும், கொஞ்சம் அதிகமாக வேணும், அதுக்காக மிக்சியில் போட்டு அடிக்கிறேன். இப்போ இதை தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் பாருங்கள், நல்லா அடித்தாச்சு. இது ஏலக்காய் போட்டதுனால வாசனை சூப்பராக இருக்கும். இப்படி எல்லாமே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நாம் இந்த மிக்சியில் அடிச்சுட்டு இந்த நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி திக்காக எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இதில் நான் வந்து இதில் உள்ள இந்த இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். தண்ணி எடுத்து ஊற்று கொஞ்சமாக. இந்த மாதிரி லைட்டாக எல்லாம் ஊற்றாத, கொஞ்சமாக ஊற்று. கொஞ்சம் பாருங்கள், இதுலேருந்து இந்த வருது. இந்த மாதிரி இதை பிழிஞ்சு எடுத்தோன்னா போதும். இந்த மாதிரி தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா திக்காக எடுத்திங்கன்னா இதில் ஒயிட் சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரிஜினல் பியூர் ஜூஸாக நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம எப்போ நம்ம ஜூஸ் குடித்தாலும் நம்ம ஃப்ரூட்ஸை அடித்து குடிக்கிறோம். அடிக்காமல் சாப்பிட்றது நல்லது, மென்று சாப்பிட்றது நல்லது. பட் நம்ம ஜூஸாக குடிக்கிறதுக்கு விரும்பினா குடிக்கிறோன்னா அதில் ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்றி நெக்ஸ்ட்டு அதிகமான சுகர் போட்டு இதெல்லாம் இது பண்ணும்போது நமக்கு அது ஒரிஜினலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. சுகர் ஆட் பண்ணாமல் தண்ணி ஜாஸ்தி யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தி அடித்து எடுத்தோன்னா அதுதான் நமக்கு ஒரிஜினல் ஜூஸு. இங்கே பாருங்கள், நீங்கள் கடையில் எந்தெல்லாம் பல்பி வாங்குவீங்க அதெல்லாம் நல்லாவே நல்லதுன்னு இல்லை, நல்ல கலப்படம் கண்டிப்பாக செய்யும். பாருங்கள், நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பல்பி வாங்கினேன் கடையிலேருந்து. அது வந்து 100 ருபீஸாக என்னமோ 1 லிட்டர் இது பாக்கெட்டில் வரும். ஒரிஜினல்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை குடித்து நம்ம டங்கெல்லாம் பார்த்தோன்னா, வாய் உதடெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே கலர் பவுடர் சேர்த்த மாதிரி ரெட்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப. அதுக்கப்புறம் நான் அதை ஏதோ கலப்படம் சேர்ந்துருக்குன்னு சொல்லி அதை வந்து வாங்குறது ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி கிடைக்கும்போது இந்த மாதிரி திக்காக அடித்தோன்னா நமக்கு இதில் நல்ல ஸ்வீட் இருக்குது, குடித்தா நல்ல சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் உங்களுக்கு அந்த இது கிரேப்ஸில் வந்து புளிப்பு தன்மை கொஞ்சம் இருக்குன்னா இந்த மாதிரி வேக வச்சு ஜூஸ் அடிச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒயிட் சுகர் சேர்த்துடுங்க, பரவாயில்ல. இது பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டிலில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கலைன்னா இது வேக வச்சு நீங்கள் பச்சை தண்ணி ஜூஸ் அடிக்கும்போது ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்திங்கன்னா, அதை பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, சூடாக வச்சு ஆற வச்ச தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் 2 நாள் வெளியே கூட இருந்தால் ஒன்றும் செய்யாது. அதுக்காகத்தான் நண்பர்களே, ஹெல்த்தியான ஜூஸ் இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு குளுகுளுன்னு ஒரு ஜூஸ் அடித்தாச்சு, ஹெல்த்தியான ஜூஸ் அடித்தாச்சு. எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய்.